பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார் பாருங்களேன். ஏசாயா 35:10 நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடுமா. உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, நித்திய மகிழ்ச்சி உன் மேலே இருக்கும். நீ எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இந்த தவிப்பு அதெல்லாம் போயிடும், சஞ்சல தவிப்பெல்லாம் போயிடும். நித்திய மகிழ்ச்சி தான் உன் தலைமையில் இருக்கும். எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது, இந்த தவிப்பு அதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது, அதானே நம்ம விரும்புகிறோம். எல்லா மனுஷருமே அதை விரும்புகிறோம், மகிழ்ச்சியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஆண்டவர் சொல்கிறார், நித்திய மகிழ்ச்சி எந்தெந்த சதா காலமும் ஒரு மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும், சஞ்சல தவிப்பெல்லாம் ஓடிடும். இது எதை பற்றி சொல்கிற தெரியுமா? சியோனில், பரலோக ராஜ்யத்தில். உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த பாடு அதெல்லாம் இருக்கும். நம்ம உலகம் பாடு நிறைந்தது தானே. கொஞ்ச நாள், இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தானே. ஒரு 80 வருஷம் 90 100 வருஷம் வாழ்வீங்களா? அவ்வளோதானே. அதுக்கு பிறகு பரலோகத்தில் வாழ போதான் நித்தியமான வாழ்வு. அங்கே சஞ்சலம் கிடையாது, தவிப்பு கிடையாது, வியாதி கிடையாது, பயம் கிடையாது, மரணம் கிடையாது, எதுவும். நல்ல மகிழ்ச்சி, ஆண்டவரோட சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கு தான் இயேசு உங்களை நடத்திக்கிட்டே போகிறாரு. ஏன் இயேசுவோட நடக்கிறோன்னு தெரியுமா? முடிவு என்ன தெரியுமா? அவர் கைப்பிடிச்ச நடத்தி ஒரு நாள் பரலோகத்தில் கொண்டு போய், மகனே மகளே, நான் உனக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு பார்த்தியா, நித்திய மகிழ்ச்சி, நீ நினைக்க சந்தோஷமாக இருக்கலாம். இங்கே உனக்கு பிசாசு கிடையாது, இங்கே வியாதி வராது, இங்கே கடன் பிரச்சனை இல்லை, இங்கே எந்த தொல்லையும் இல்லை, நல்ல மகிழ்ச்சியாக நீ சந்தோஷமாக இருக்கலாம். இதான் அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற வீடுன்னு ஆண்டவர் கொண்டு போய் அங்கே சேர்த்துருவார். இயேசுவோடு நடக்கிறவங்க தான் அங்கே போய் சேர முடியும். அதுக்கு என்ன பண்ண தெரியுமா? அந்த வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், அவங்க தான் அந்த இடத்துக்கு போக முடியும். இயேசு கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவங்க, பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து மீட்கப்பட்டவங்க. அதுக்கு தான் அவர் சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்து அவருடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு, பாவத்தின் விடுதலை கொடுத்து, ஒரு நித்திய மீட்பை நமக்கு கொடுத்து, நான் உன்னை பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன், இந்த உலகத்திலே உன்னை கைப்பிடிச்சு நடத்துவேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் இல்லை? இது நீங்கள் இழந்துடக்கூடாது. உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், அதுலேயும் கூட இருப்பேன்றாங்க, கைப்பிடிச்சு நடத்துவேன்றாங்க. உங்கள் வாழ்க்கையை கையில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என்னை மீட்டு கொள்ளுங்க, இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தந்துடுங்க, நானும் உம்மோடு கூட நடந்து அந்த பரலோக பாக்கியத்துக்குள்ளே வரணும், அந்த நித்தியமான மகிழ்ச்சியை நான் பெற்றுக்கொள்ளணும்னு ஒப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுங்கள். தகப்பனே, நீங்கள் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்தீங்க, என்னை மீட்டு கொள்வதற்காக பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினீங்க, என் பாவத்தை மன்னிங்க, மீறுதலை மன்னிங்க, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க. இந்த நாளிலிருந்து நீங்கள் என்னை கைப்பிடித்து நடத்த உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த உலகத்திலும் என்னை நடத்தி அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பீர் என்று விசுவாசித்து உங்கள் கரத்தில் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.